வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ அளவு மரவள்ளி கிழங்கு நல்ல தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இது காய வச்சு அப்புறமா பொரிச்சு எடுக்கணுமா இல்லை வேக வச்சு பொரிக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எல்லா கிழங்கையுமே இப்போ சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை காய வைக்க எதுவுமே வேண்டாம், நம்ம அப்படி டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதை ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒட்டி பிடிக்கும். அதனால் ஒன்றா எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கணும். நல்லா அப்பப்போ கிளறி விட்டு இந்த மாதிரி செவந்து வரும்போது வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் ரெண்டுமே அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அப்புறமா இதை இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது சேர்க்காம கூட நீங்கள் கொடுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுலபமாக ஈஸியாக வீட்டிலே நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.